Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல சத்து மாவு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இது செய்யறதுக்கு நமக்கு 10 நிமிஷமே ரொம்ப அதிகம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபிக்குள்ளார நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த மாதிரி அகலமான பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துடுறேன். நெய் கூடவே ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். இது கூட நீங்கள் திராட்சை கூட சேர்த்துக்கலாங்க, அது உங்கள் விருப்பம்தான். இப்போ வறுத்த முந்திரியெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இன்னொரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சா போதும், கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுத்த பேன்லேயே நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறேன். இதை டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நான் இதை கரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு பால்வாடி சத்து மாவு சேர்த்துக்கலாம். பால்வாடி சத்து மாவில் எப்பயுமே கொஞ்சம் ஸ்வீட் இருக்குங்க, அதனால் வெல்லம் பாதி சேர்த்தா போதும். இதே மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி கலரிட்டே இருங்க. நமக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும் மாவு. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் நார்மலாக துருகுன தேங்காயும் சேர்க்கலாம். துருகுன தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் அதை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததும் நமக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிச்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து இன்னும் நல்லா கலந்து விட்டுடுறேன். கலந்துட்டா நமக்கு நல்லா நான்ஸ்டிக்கியாக கிடைக்கும். லட்டு மாவு நமக்கு நல்லா திக்காக ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்ததும் இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை நிறுத்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. முந்திரி பருப்பு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் லட்டு பிடிக்கிறப்ப எல்லாத்துலேயும் முந்திரி பருப்பு வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆறட்டும். அப்போ தான் கை பொறுக்கிற சூட்டுக்கு நமக்கு வரும். மாவு இன்னும் கொஞ்சம் திக்காகவும் ஆகும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஆறி இருக்கு. இப்போ ஒவ்வொரு லட்டுவாக நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான இந்த லட்டு ரெசிபி கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.